அதே மாதிரி இந்த வீடியோவை பார்க்குறவங்க அவங்கவுங்க ரிலேஷனுக்கு இதை ஷேர் பண்ணி, ஏன்னா நல்ல ஆஃபர், இதை கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கணும், மிஸ் பண்ணக்கூடாது. 100% இது நல்ல பெனிஃபிட் வரும். இல்லையா டவுட்டாக நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு நான் சொன்னது டவுட் இருந்தால் நீங்கள் செக் பண்ணுவோம். 16,500 ரூபாலேருந்து இவங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் ஸ்டார்ட் ஆகுது. சிங்கிள் டோர் கிடையாதுங்க, சிங்கிள் டோர் விலையில் இது எல்லாமே கிடைக்குது 16,500 ரூபா. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜு வாங்கினா டிவி ஃப்ரீ வருது, நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணிடுங்க, முழுமையாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சு. 55 இன்ச்சு 55 இன்ச்சு தாம்சனு QLED. ஓகே, இது ஆன்லைன் 35 ரூபா விற்கிறாங்க. சரி, இந்த ஆன்லைன் 35 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜு ஒன்று 200 லிட்டர் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போய் 200 லிட்டர் ஃப்ரிட்ஜ் ஃப்ரீ. அது ப்ரைஸையும் நான் காமிச்சிடுறேன். எனக்கு அது வேண்டாம், செமி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குங்க. டிவி எடுத்தால் ஒன்று ஃப்ரிட்ஜு ஃப்ரீ, இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் வேணான்றவங்களுக்கு செமி ஆட்டோமேட்டிக். செமி ஆட்டோமேட்டிக் இது வந்து 12,500 ரூபா. இதையும் செக் பண்ணுங்க. டிஜிட்டல் லேட்டஸ்ட் மாடலு, கிலோமீட்டர், டபுள் டோரு, கன்வெர்ட்டபிள். ஓகே, 30,000 ரூபா சார் ஆன்லைனில். சரி, ஃப்ரெஷ் பீஸு. ஓகே, அன்டச் பீஸ். ஆமாம், நல்லா பீஸ் எல்லாம் எதுவுமே மேனுவல்லேருந்து எல்லாமே இருக்குது. ஆமாம், அன்டச் பீஸ். ஆக்சுவலாக இது எதுனா கம்பெனியில் பாக்ஸ் டேமேஜ்னா அனுப்பிச்சிடுவாங்க, காட்டன் பாக்ஸ் டேமேஜ்னாலும் அனுப்பிச்சிடுறாங்க. ஓகே, அதனால தான் நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். எல்லா கஸ்டமர் எதுக்கு இவ்வளோ ஆஃபர்னா காட்டன் பாக்ஸ் டேமேஜ். இது பாருங்க, இது ஒரு கஸ்டமர் புக் பண்ணிக்கிறாங்க ஃபுல் செட்டு. அப்படியே இது கஸ்டமர் போகுது. ஆமாம், ஓகே ஓகே ஓகே, இதை அவங்க புக் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு பாக்ஸ் போட்டு பேக் பண்ணி தான் கொடுப்பேன். இதோட விலை 30 ரூபா. ஓகே, இந்த 30 ரூபா எடுக்கணும்னா 40 இன்ச்சு ஃப்ரீ. 40 இன்ச்சு டிவி ஃப்ரீ. சூப்பரு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மிலாஸ். இன்னைக்கு வீடியோவில், அதாவது ஒரு எமர்ஜென்சியான வீடியோ, மிஸ் பண்ணியாதீங்க. ஏன்னா தீபாவளிக்கு ஒரு 20-25 நாள் தான் இருக்குது. ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, தேடிட்டு இருந்தீங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான வீடியோ உங்களுக்கான வீடியோ. ஓகேங்களா? ஸோ கிட்டத்தட்ட நம்ம வந்துக்கிறது ஆகாஷ் ஹோம் அப்ளையன்ஸ். எப்போவுமே இவர் வந்து கொடுக்குறது எல்லாமே வந்து ஃப்ரெஷ் ப்ராடக்ட் தான். அதாவது சின்ன ஸ்க்ராட்ச் டென்ட் இருக்கும். அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சர்வீஸ் எப்படின்னா 5 வருஷம் சர்வீஸ், 5 வருஷம் கம்பெனியே கொடுத்துருவாங்க. கால்ஸும் இவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? ஸோ இன்றைக்கி என்ன ஆஃபர் அப்படின்னு பார்த்தா, நிறைய காம்போஸ் கொடுத்துட்ருக்காரு. காம்போ வாங்கும்போது நமக்கு வந்து ப்ராஃபிட் அதிகம். ஓகேங்களா? ஸோ எந்த மாதிரி என்ன ஏது எல்லாமே பார்க்க போகிறோம். ஸோ 16,500 ரூபாலேருந்து இவங்ககிட்ட ஃப்ரிட்ஜ் ஸ்டார்ட் ஆகுது. சிங்கிள் டோர் கிடையாதுங்க, சிங்கிள் டோர் விலையில் இது எல்லாமே கிடைக்குது 16,500 ரூபா. அது போக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரிட்ஜு வாங்கினா டிவி ஃப்ரீ வருது, நிறைய விஷயங்கள் உள்ளே இருக்குது. ஸோ ஸ்கிப் பண்ணிடுங்க, முழுமையாக இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்குங்க. என்னென்ன காம்போ கொடுக்குறாங்க, நம்ம அதில் எந்த மாதிரி பெனிஃபிட்ஸ் இருக்குது. அது போக பார்த்தீங்கன்னா காம்போஸ்ன்றது இவங்களுடைய கிஃப்ட் எந்த மாதிரி கொடுக்குறாங்க, அதாவது ஒர்த்தபிளான கிஃப்ட். ஓகேங்களா? ஸோ ஸ்கிப் பண்ணிடுங்க, வீடியோ முழுசு பார்த்து தெரிஞ்சு. அண்ணா வணக்கம். வணக்கம் சார், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். நம்ம வீடியோக்காக தான் நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ நிறைய அதிகமாக விட்டுட்டோம். கரெக்ட், நிறைய ஸ்டாக் கொண்டு வந்துட்டோம். ஆமாம், இந்த வாட்டி நீங்கள் வந்ததுக்கு ஸ்பெஷல் ஆஃபர் நிறைய கொடுக்க போகிறேன். ஓகே, எந்த மாதிரி ஆஃபர்? வித்தியாசமாக இருக்கட்டும். ஆமாம், கரெக்ட். எல்லாருக்கும் ஃப்ரிட்ஜுக்கு டிவி ஃப்ரீ, டிவிக்கு ஃப்ரிட்ஜ் 55 இன்ச் டிவிக்கு ஃப்ரிட்ஜ் ஃப்ரீ. அடேங்கப்பா, இப்படி நிறைய ஆஃபர் கொடுக்க போகிறேன். சரி, வீடியோவை ஃபுல்லாக கஸ்டமர் பாருங்கள், எந்த ஆஃபர் எதுக்கு கொடுக்குறேன்ட்டு. வேணுன்றதை உடனே புக் பண்ணிக்கோங்க. கஸ்டமருக்கு கொடுக்குற ஆஃபர் எல்லாம் நல்லாயிருக்கும். ஏன்னா தரமாக இருக்கும். அந்த வாட்டி 1க்கு 2 வாட்டி நல்லா செக் பண்ணிக்கோங்க. வீடியோவை பார்த்துட்டு கஸ்டமர் MU பிளாக்ல பார்த்துன்னு சொன்னீங்கன்னா நான் சொன்ன ஆஃபர் 100% கொடுத்துருவேன். அது இல்லாமல் இது வந்து ஒரு லாட்டு தான். இந்த லாட்டு முடிகிற வரைக்கும் தான் 100%. அது ஒரு வாட்டி நான் சொல்கிறேன். இந்த லாட்டு இந்த மாதத்தோடு முடிஞ்சிடும். அடுத்த மாதம் வேறு என்ன லாட் வரும். அதனால் சீக்கிரம் வந்து புக் பண்ணிக்கோங்க. ஓகே, ஃபோனில் புக் பண்ணுங்க. இந்த வாட்டி ஒரு இது வச்சுருக்கேன் சார், ஸ்கீமு. வேணுன்றவங்க 1000 ரூபா போட்டிங்கன்னா அந்த பீஸை ஹோல்ட் பண்ணிவிடுவோம். நமக்காக அந்த பீஸ் இருக்கு. அவ்வளோதான். ஓகே, இப்போ கொடுத்துருக்குறது. ரைட்டு. ஏன்னா ஒரு சில என்ன பண்ணுறாங்கன்னா, சார் நான் வந்து 2 நாள் ஆகும், 1 நாள் ஆகுன்றாங்க. 2 நாள் டைம் எடுத்துங்க. நீங்கள் என்ன வேணுமோ ஒரு 1000 ருபீஸ் புக் ஜிபே பண்ணிவிட்டு அந்த பீஸை புக் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் அதை ஹோல்ட் பண்ணி வச்சிடறேன். ரைட்டு. நீங்கள் வந்துட்டு செக் பண்ணிவிட்டு கேஷ் கொடுத்துட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க. அவ்வளோதான். இல்லை சென்னையில் இருக்கு உங்களுக்கு இன்னொரு ஆஃபரு. சென்னையில் இருக்கு உங்களுக்கு, வெளியூர் இல்லை, சென்னை. ஓகே, 1000 ரூபா போட்டிங்கன்னா உங்கள் வீட்டுக்கு வந்து டெலிவரி ஆன அப்புறம் ஃபுல் கேஷ் பே பண்ணுங்க. அதுக்கப்புறம் கேஷ் பே பண்ணுங்க. சூப்பர். அந்த ஆஃபரும் கொடுக்குறேன். ஓகே. சிலர்லாம் என்ன பண்ணுவாங்க, இல்லை சார் நான் வந்து பார்த்துட்டு தான் எடுக்கிறேன்னா சந்தோஷம், வந்து பார்த்துட்டு எடுத்துகிட்டு போயிடுங்க, எனக்கு இன்னும் திருப்தி. சிலர் என்ன பண்ணேன்னா, வர முடியல சார் நீங்கள் அனுப்பிச்சிடுங்க சார்னு சொன்னீங்கன்னா 1000 ருபீஸ் பே பண்ணிவிடுங்க. நான் வீட்டுக்கு அனுப்பிச்ச அப்புறம் அவங்கக்கிட்ட கேஷ் கொடுத்து அனுப்பிச்சிடுவேன். ஓகே. அந்த ஆஃபர் இப்போ கொடுத்துருக்கேன்.
ரைட் ரைட் ரைட். அதாவது உங்களது இதோட 10வது வீடியோ இந்த ஆஃபர் இந்த வாட்டி கொடுத்துருக்கேன். ஓகே ஓகே. கஸ்டமர் வர முடியல அப்படின்னாங்கன்னா நீங்கள் புக் பண்ணிக்கோங்க. நான் மாடலை காமிச்சிடுறேன். இந்த மாடல் வேணும்னு எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா நான் அந்த மாடலை எடுத்து வச்சுருவேன். 1000 rupees பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நேராக உங்கள் வீட்டுக்கு வந்துடும். ஓகே. கேஷ் அங்கே பே பண்ணிக்கோங்க. ரைட்டு. இது வந்து இப்போ கொடுக்குற ஆஃபர். இது வரைக்கும் அது கொடுத்ததில்ல. இந்த டைம் பண்ண அது வெளியூர் கிடையாது சார். சென்னை மட்டும்தான். ஓகே. சென்னையில் எங்கே வரணும்? சென்னையில் இது வந்து அம்பத்தூர், மேனாம்பேடு, கருக்கு மெயின் ரோடு. இது எங்கே இருந்தால் சரவணா ஸ்டோர்லேருந்து 4 கிலோமீட்டருக்கு பாடியில் இருக்குது. ஆமாம், பாடி சரவணா ஸ்டோர்லேருந்து 4 கிலோமீட்டர். ஓடி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து 1 கிலோமீட்டர். ஓகே. ரெட்டில்ஸ்லேருந்து இங்கே ரெட்டில்ஸ் இந்த பக்கம் புழல் வருது போனால் அங்கேருந்து 5 கிலோமீட்டர். இது சென்டராக இருக்குது இது பிளேஸு. அதேமாதிரி நான் லொக்கேஷனு எல்லாத்தையும் உங்களுக்கு போட சொல்லிவிடுவேன். ஓகே. சரவணா ஸ்டோர்லேருந்து வந்தீங்கனாலும் எனக்கு ஃபோன் பண்ணால் போதும் சார். நான் லொக்கேஷன் அட்ரஸ்லாம் கொடுத்துருவேன். இன்னொன்று வந்து நீங்களாம் அட்ரஸ் லொக்கேஷன்லாம் போட்டுட்டு போகிறீங்க. ஆமாம், அது உங்களுக்கு வந்துடும். கஸ்டமருக்கு நியர்பை கேட்டிங்கன்னா கருக்கு மெயின் ரோடு, பாரத் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட் நேர் ஆகாஷ் ஹோம் அப்ளையன்சஸ். எங்கே அந்த மெயின் ரோட்டில் வந்தாலே பாரத் பெட்ரோல் பங்க் ஆப்போசிட்டு. எங்கேயும் கன்ஃபியூஷன் ஆகாதீங்க கஸ்டமர்ஸ். ஏன்னா இது வரைக்கும் எல்லோரும் அந்த வீடியோ பார்த்தவங்களுக்குலாம் தெரியும். ஏன்னா இது 10வது நாளாக எல்லாம் கண்டிப்பாக தெரியும். இப்போ புதுசாக வரவங்களுக்கு இது. அதேமாரி இந்த வீடியோவை பார்க்குறவங்க அவங்கவுங்க ரிலேஷனுக்கு இதை ஷேர் பண்ணிவிடுங்க. ஓகே. ஏன்னா நல்ல ஆஃபரு. இதை கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கணும், மிஸ் பண்ணக்கூடாது. 100% இது நல்ல பெனிஃபிட் வரும். இல்லையா டவுட்டாக நீங்கள் வந்து இங்கே வந்துட்டு நான் சொன்னது டவுட் இருந்தால் நீங்கள் செக் பண்ணுங்க ஒரு வாட்டி வந்து. நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் கன்ஃபியூஷன் ஆக வேண்டாம். நான் காம்போ கொடுக்குறேன்னா காம்போவில் லாபம் இருக்கா இல்லையா அப்படின்னு ஒரு வாட்டி வந்து இங்கே போட்டு செக் பண்ணிவிட்டு வாங்கிட்டு போங்க. கரெக்ட். நான் அதையும் இப்பயே சொல்லிடுறேன். அங்கேருந்தே இங்கே புக் பண்ண வேண்டாம், வந்து நேரில் புக். ஒரு சிலர் வர முடியாதவங்களுக்கு மட்டும்தான் இந்த ஆஃபர். அது வர முடியலன்றவங்களுக்கு 1000 ரூபா போடுங்க. வரவங்க ஃபோன் பண்ணவே வேண்டாம், டைரெக்டாக வந்துடுங்க. செக் பண்ணுங்கள் இந்த ரேட்டும் அந்த ரேட்டும் நான் காம்போ என்ன கொடுக்குறேன்னு. உங்களுக்கு லாபம் இருந்தால் புக் பண்ணிக்கோங்க. ஓகே ஓகே. ஆனால் ஸ்டாக் இருக்க வரைக்கும் தான். அதை நல்லா தெரியும். என்ன இந்த ஸ்டாக் முடிஞ்சதுன்னா அடுத்த ஸ்டாக் வரப்போகுது. வேற மாதிரி வருமா தெரியாது சார். தெரியாது, வேற மாறிடும். நான் கொடுக்குற காம்போ பாருங்கள், வித்தியாச ரேட்டு உங்களுக்கு தெரியும். ஒன்று ஒன்றா சொல்லிக்கிட்டே வாங்க, அவங்களுக்கே போய் 55 இன்ச்சு 55 இன்ச்சு தாம்சனு QLED. ஓகே. இது ஆன்லைன் 35 ரூபா விற்கிறாங்க. சரி. இந்த ஆன்லைன் 35 ரூபா நீங்கள் கொடுத்தீங்கன்னா இந்த ஃப்ரிட்ஜு ஒன்று 200 லிட்டர் ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போய் 200 லிட்டர் ஃப்ரிட்ஜ் ஃப்ரீ. அது ப்ரைஸையும் நான் காமிச்சிடுறேன். 1 செகண்ட். 55 இன்ச்சு டிவி எடுத்தா ஃப்ரிட்ஜ் ஃப்ரீ. இது எல்லாம் நினச்சிக்கலாம் இது வந்து 5000 ரூபாய் இருக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. 35000 ரூபாய் எடுக்கிறவங்களுக்கு 15000 ரூபாய் மதிப்புள்ள ஃப்ரிட்ஜ் ஃப்ரீ. 15000 ரூபாய். அதுவும் ஃப்ரெஷ் பீஸு. இவங்க வந்து இந்த மாடல் நம்பரை போட்டு இவங்க செக் பண்ணிக்கலாம். ஓகே ஓகே. இது ஒளி மருவியில் தெளிவாக 200 லிட்டர் கொடுக்க போகிறேன். 35000 ரூபாய் கொடுத்தா 15000 ரூபாய் உள்ள ஃப்ரிட்ஜ் ஃப்ரீ. ஓகே ஓகே சூப்பர். இல்லை எனக்கு அது வேண்டாம், செமி ஆட்டோமேட்டிக்காக எடுத்துக்குங்க. டிவி எடுத்தால் ஒன்று ஃப்ரிட்ஜ் ஃப்ரீ, இல்லைன்னா ஃப்ரிட்ஜ் வேணான்றவங்களுக்கு செமி ஆட்டோமேட்டிக். இது வந்து 12500 ரூபாய். இதையும் செக் பண்ணுங்க. டிஜிட்டல் லேட்டஸ்ட் மாடலு கெலிமினேட்டர். ஆமாம், 2 இயர்ஸ் வாரண்டியோட வரும். ஃப்ரெஷ் பீஸு. இதை கொடுக்குறேன் இதுக்கு ஃப்ரீயா. ஓகே. காம்போ சில வீட்டில் டிவி இல்லாதவங்களுக்கு டிவி இருக்கும், வாஷிங் மிஷின் இருக்கதா, 2 சேர்த்து எடுத்துக்கணும். இல்லை எங்களுக்கு ஃப்ரிட்ஜ் வேணும்னா ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கணும். நான் என்ன சொல்கிறேன்னா எது யாருக்கு வீட்டில் இல்லையோ அதை எடுத்துக்கணும். ஓகே ஓகே. நான் சீக்கிரம் எடுத்துக்கணும். கரெக்டு, முடியறதுக்குள்ளே எடுத்து. ஏன்னா இந்த டிவி போயிடுச்சுன்னு வச்சிங்களேன், எனக்கு சார் இன்னொரு அந்த காம்போனா 50 இன்ச்சு கொடுப்பேன், 50 இன்ச்சு தருவேன். ஓகே ஓகே. இப்போ 55 முடிஞ்சிச்சா, 50 இன்ச்சு கொடுப்பேன். 55 இன்ச்சு எவ்வளோ வச்சுருக்கீங்க? 55 இன்ச்சு மிஞ்சி வரும் 10 பீஸ் தான் இருக்கும். 10 பீஸ் 10 பேருக்கு ஆகும். ஆமாம். 50 இன்ச்சு ஒரு 10 பீஸ். ஓகே. ஆக்சுவலாக இதெல்லாம் ஸ்டாக் கம்மியாக தான் இருக்குது. டிவி டபுள் டோர் நிறைய வச்சிருக்கேன். ஆமா, இந்த தடவை அதான். ஆமா, இந்த வாட்டி கொடுக்க போது டபுள் டோர் ஆஃபர் தான். ஓகே. இதெல்லாம் ஒரு சும்மா ஒரு இது மாதிரி கஸ்டமருக்கு டிவி இல்லாதவங்க வந்து எடுத்துக்கங்க. ஓகே ஓகே. டிவி வாஷிங் மிஷின் வேணுமா, இல்லை எனக்கு டிவி ஃப்ரிட்ஜ் வேணுமா, அப்படி எடுத்துக்கங்க. 35000 ரூபா. ஆமா, 35000 ரூபாய்க்கு ரெண்டுமே கொடுக்குறேன். ஆமா. நான் என்ன சொல்றேன்னா டிவி மட்டும் கொடுக்கல, 35000 ரூபாய் டிவி ப்ளஸ் ஒரு வாஷிங் மிஷின் ஃப்ரீ. அதாவது நீங்கள் கொடுக்குறது கிஃப்ட்டு. இதில் இதை கழிச்சிட்டு இதை கழிங்க, அமௌண்ட் கழிங்கலாம் சொல்லக்கூடாது. இப்படி இப்போ என்ன காம்போ கொடுக்குறேன்னா கஸ்டமருக்கு ஏதாவது 2 ப்ராடக்டாக எடுத்துகிட்டு போயிட்டோம். ஒரு கல்யாணம் வச்சுக்கிறேன்னு வச்சுங்க சார், 2 ப்ராடக்ட் ஒரே நேரத்தில் போயிடுது 35 ரூபாய்க்கு.
கரெக்ட். இப்போ தனித்தனியாக எடுத்தீங்கன்னா இது ஒரு 15, அது ஒரு 35, 50,000 ரூபா வருதுல்ல. ஆமாம். அதுக்கு 35,000 அப்படியே ரெண்டுமே வந்துடுதுல, வேலை முடிஞ்சு. அதனால் அப்படியே ஆஃபர் கொடுக்குறேன். இது வேணாலும் இது எடுத்துக்கிட்டேன் சார், சிங்கிள் டோர்னா சிங்கிள் டோர் எடுத்துங்க. நான் என்ன கொடுக்குறேன்னா ரெண்டுமே கொடுக்குறேன். வாஷிங் மிஷின் இல்லாத வாஷிங் மிஷின் எடுத்துங்க, ஃப்ரிட்ஜில் ஃப்ரிட்ஜ் எடுத்துங்க. டபுள் டோருக்கும் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், டபுள் டோரு கன்வெர்ட்டபிள். ஓகே. 30,000 ரூபா சார் ஆன்லைனில். சரி. ஃப்ரெஷ் பீஸ். ஃப்ரெஷ் பீஸு. ஓகே. அன்டச் பீஸ். ஆமாம், நல்லா பீஸ் எல்லாம் எதுவுமே மேனுவல்லேருந்து எல்லாமே இருக்குது. ஆமாம் ஆமாம், அன்டச் பீஸ். ஆக்சுவலாக இது எதுனா கம்பெனியில் பாக்ஸ் டேமேஜ்னா அனுப்பிச்சிடுவாங்க, காட்டன் பாக்ஸ் டேமேஜ்னால அனுப்பிச்சிடுறாங்க. ஓகே. அதனால தான் நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்குறோம். எல்லா கஸ்டமர் எதுக்கு இவ்வளோ ஆஃபர்னா காட்டன் பாக்ஸ் டேமேஜ். இது பாருங்க, இது ஒரு கஸ்டமர் புக் பண்ணிக்கிறாங்க ஃபுல் செட். அப்படி இது கஸ்டமர் போகுது. ஆமாம். ஓகே ஓகே ஓகே. இதை அவங்க புக் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரி நான் உங்களுக்கு கொடுக்கும்போது ஒரு பாக்ஸ் போட்டு பேக் பண்ணி தான் கொடுப்பேன். இதோட விலை 30 ரூபா. ஓகே. இந்த 30 ரூபா எடுக்கணும்னா 40 இன்ச்சு ஃப்ரீ. 40 இன்ச்சு டிவி ஃப்ரீ. சூப்பரு. 40 இன்ச்சு, அதாவது இது ஃப்ரிட்ஜ் எடுக்கிறவங்களுக்கு 30 ரூபா. 30 ரூபா. ஓகே. மார்க்கெட் ரேட்டு 30 ரூபா தான் அது. நான் என்ன சொன்னால் அது எடுக்கிறவங்களுக்கு இது ஃப்ரீயாக கொடுத்துட்றேன். சூப்பர். இந்த 5000 டிஸ்கவுண்ட் பண்ணுறேன் அதெல்லாம் கிடையாது. 2000 அதெல்லாம் கிடையாது. ஸ்ட்ரைட்டாக நீ டிவி எடுத்துகிட்டு போய்க்கலாம், எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. நீங்கள் கஸ்டமர் இது ரேட்டு வந்து பாருங்கள், 14 ரூபா வரும். பண்ணிக்கங்க. இன்னைக்கு 30 + 14 எவ்வளோ? 44 ஆகி போச்சு. அதுக்கு 30,000 கொடுத்து போட்டு இந்த 14,000 ஃப்ரீயாக எடுத்துகிட்டு போயிட்டே வேண்டியதான். நான் கொடுக்குறது ஃப்ரீ. ரைட்டு. அப்படி இதுங்க கஸ்டமர்ஸ் வரீங்களா? இந்த மாடல் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க வீடியோவில், எனக்கு ஃபோன் அடிங்க. ஓகே. இல்லை வாட்ஸ்அப்பில் அனுப்பிச்சிடுங்க, சார் இதுதான் பார்த்தேன், எனக்கு இது வேணும். உடனே ஃபோன் பண்ணி இது ரெண்டே எடுத்து வச்சுருவேன். இல்லை எனக்கு ட்ரிபிள் டோர் வேணுமா, 30 ரூபா கொடுத்துட்டு. ட்ரிபிள் டோர் 30 ரூபாய்க்கு. இதையும் எதையும் இதுவும் 30 தான், இதுவும் 30 தான். ஓகே. இதுவும் 28 ரூபா ஆன்லைன் ரேட்டு. செக் பண்ணிக்கிட்டோம். இதுவும் ஃப்ரெஷ் தான், எல்லாமே ட்ரிபிள் டோர் ஃப்ரெஷ்ஷு. ஓகே. ஓகேங்களா? எங்களுக்கு ட்ரிபிள் டோர் ஆசைப்படுறீங்களா? இது எடுத்துக்கங்க, டிவியோடு எடுத்துக்கங்க, வேலை முடிஞ்சு. ஒரே ஆஃபர். கன்வெர்ட்டபிள் வேணும். இது கன்வெர்ட்டபிள் ஃப்ரிட்ஜ் சார். இது நார்மல் ஃப்ரிட்ஜ். கன்வெர்ட்டபிள் வேணாலும் எடுத்துக்கங்க. ஓகே. இல்லை நார்மல் ட்ரிபிள் டோர் வேணா எடுத்துக்கங்க. எது எதாவது ஃப்ரீயாக எடுத்துக்கங்க, வேலை முடிஞ்சு. சொன்னது 30 ரூபா சொன்னேன், இதுவும் சேர்த்து எடுத்துக்கங்க. ரைட்டு ரைட்டு. ஓகே. புரியுதுங்களா? 28 ரூபா ஆன்லைனில் கொடுக்குறாங்கன்னா நான் 30 ரூபா கொடுத்துட்டு இந்த டிவியை கொடுத்துட்றேன், வேலை முடிஞ்சு. ஆனால் எங்களுக்கு டிவி வேணாம், டிஸ்கவுண்ட் வேணாலும் கொடுப்பேன். ஆனால் இதுமாரி ஆஃபர் வராது, கிடைக்காது. தெளிவாக சொல்லிடுறேன், டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக இதுக்கு உண்டு. ஓகே. அது நீங்கள் என்னவோ நேரில் வந்து கேட்டுக்குங்க. காம்போ வேணும்னா மட்டும் இது லாபம் அதிகம். ஃப்ரிட்ஜ் மட்டும் வேணா டிஸ்கவுண்ட் உண்டு. 100% உண்டு. இப்போ இதில் வந்து உங்களுக்கு டிஸ்கவுண்ட் 20 ரூபா கொடுத்துருவோம் சார். ஃபார் எக்ஸாம்பிள் 20 ரூபா கொடுத்துருவேன், அதாவது 10,000 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி கையில் கொடுத்துருவேன். ஆனால் காம்போனா அது 15 ரூபா. 5,000 நமக்கு ப்ராஃபிட் இல்லை, ரெண்டுமே வருதுல வீட்டுக்கு. ஆமாம், அதனால் இந்த காம்போ கொடுக்குறேன். ஓகே ஓகே. யூஸ் பண்ணுறவங்க 40 இன்ச்சு டிவி ரெண்டுமே எடுத்துங்க. இல்லை எனக்கு வேண்டாம் சார், எனக்கு இது மட்டும் வேணால் நேரில் வந்து டிஸ்கவுண்ட் வாங்கிக்கோங்க, வேலை முடியும். உங்கள் ரெண்டுமே தரேன் நான். ஓகே. எந்த கஸ்டமருக்கும் ஆஃபர் கண்டிப்பாக உண்டு. இதை டபுள் டோர் இது பாருங்கள். இப்போ டபுள் டோர் இதுதான் வந்து ஆஃபரு. 300 லிட்டரு. 300 லிட்டர் டபுள் டோரு. ஓகே. இது கன்வெர்ட்டபிள் 300. இதுவும் ஃப்ரெஷ் பீஸ் தான். ஓகேங்களா? 33,000 ரூபாய் மார்க்கெட் ரேட். ஓகே. நான் 31 ரூபாய் கொடுத்து வாஷிங் மிஷின் தரேன், எடுப்பா. வாஷிங் மிஷின், அந்த வாஷிங் மிஷின் எடுங்க, தள்ளுங்க அப்படியே. 31,000 இந்த ஃப்ரிட்ஜ் வாஷிங் மிஷின். ஆமாம், ரெண்டுமே எடுத்துங்க. ரைட்டு. இதே மார்க்கெட்டு 31 ரூபாய், அதாவது ஆன்லைனில். நான் ரெண்டுமே சேர்த்து 31 ரூபா கொடுத்துருக்கேன். அவ்வளோதான். என்ன மீறினா கடைக்கு போனால் ஒரு 1000 ரூபா கம்மி பண்ணுவானா? அது இது உங்களுக்கு வாஷிங் மிஷின் புதுசு கொடுத்துறேன் சார். கரெக்டு, புதுசு. நான் ஃப்ரெஷ் பீஸே கொடுத்துட்றேன். 12,500 ரூபாய். நீங்கள் செக் பண்ணிங்க இதோட ரேட்டு. இந்த 12,500 லெஸ் பண்ணுங்க, 18 ரூபா கூட வரலையே உங்களுக்கு. டபுள் டோர் அப்படி தானே கணக்கு. அது 300 லிட்டர். அது ஆமாம், நான் சொல்கிறது 300 லிட்டர். ஓகே ஓகே. இதில் 12,500 30 ரூபா போட்டு 12,500 லெஸ் பண்ணால் கூட அது எவ்வளோ? 17,500 ரூபா வருதுல்ல. ஆமாம், நமக்கு தான் ப்ராஃபிட். அப்போ லாபம் அதிகம் இல்லை உங்களுக்கு. ஆமாம், நான் என்ன சொல்கிறேன், ரெண்டுமே எடுத்து போய்ங்க. கிஃப்ட்டு அவ்வளோதான் இருங்க. ஒரு ஆஃபர் இது உங்களுக்கு இது வரைக்கும் உங்களுக்கு இந்த உங்கள் சேனலில் இது ஒரு ஆஃபர் கொடுத்துல, இது டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறேன், வேலை முடிஞ்சு. நீங்களே உங்கள் சேனல்லே யோசிப்பீங்க எப்படி கொடுப்பேன், உங்களுக்கே ஃபோன் வரும் சார். 100% உண்மை. நேரில் வந்து பார்த்துங்க, டவுட்டாக தான் நேரில் வாங்க. நான் வந்து பொய் சொல்லி விற்கல. நாளைக்கே வந்தீங்கன்னா கூட அந்த பீஸ் இருந்தால் ஸ்டாக் இருக்கு. இங்கே நிறைய இருக்கு. டபுள் டோர் நிறைய போடுறேன். இந்த வாட்டி டபுள் டோர் ஆஃபர் தான் அதிகம். நான் இந்த வாட்டி கொடுக்குறது ஃபுல்லாக டபுள் டோர் தான். ஓகே. சிங்கிள் டோரோட டபுள் டோர் நிறைய ஆஃபர் கொடுக்குறேன். எடுக்குமா, எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. இல்லை எனக்கு இந்த டபுள் டோருக்குள்ளே எனக்கு வேறு எதுனா கொடுங்க, சிங்கிள் டோர் எடுத்துகிட்டு போ, 2 பேர் யூஸ் பண்ணுங்க. ஆமாம், நீங்கள் எனக்கு இல்லை சார் எனக்கு ஒரு சிங்கிள் டோர் எதிர்பார்க்குறீங்களா, இதை விட்டுடுங்க, சிங்கிள் டோர் தரேன்.
வேலை முடிஞ்சு. வித் ஆனியன் ஸ்டாண்ட் மாடலே தரேன். சூப்பர். அது வாஷிங் மிஷின் இல்லைன்னா சிங்கிள் டோர் ஆனியன் ஸ்டாண்ட் மாடலே கொடுக்குறேன். 18,000 ரூபாய் இன்னைக்கு ஃப்ரீயாக கொடுக்குற எடுத்துகிட்டு போங்க. வேலை முடிஞ்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு இது பிடிச்சாலும் எடுத்துங்க, இல்லை ரெண்டுமே இருக்குது. ஒரு சில வாஷிங் மிஷின் இல்லை, இந்த வாஷிங் மிஷின் எடுத்துங்க. இல்லை ஃப்ரிட்ஜ் இல்லை ஃப்ரிட்ஜ் எடுத்துங்க. எடுத்துங்க. ஒரு ஃபேமிலியில் 2 பேர் பிரிச்சுப்பாங்க, அப்படி கூட இருக்காங்க. உங்களுக்கு தெரியாத விஷயம் எடுத்துங்க. கரெக்ட். நீங்கள் அவங்களுக்கு சிங்கிள் டோர் கூட நீங்கள் டபுள் டோர் எடுத்துங்க. நான் கொடுக்குற ஆஃபர் உங்களுக்கு கொடுத்துட்றேன், நீங்கள் எப்படி வேணால் பிரிச்சுங்க. ஓகே. 100% இதுவும் உண்டு, வாஷிங் மிஷினும் ஆஃபர் உண்டு. இல்லைன்னா உங்களுக்கு இந்த சிங்கிள் டோரும் கொடுக்குறேன். ஓகே. டிவி வேணா டிவியும் கொடுக்குறேன். ஆக மட்டும் எப்படி வேணாலும் கொடுப்பேன். ஏதாவது ஒன்று கிஃப்ட் வரும். 100% வரும். நான் சொன்ன ரேட்லேருந்து உங்களுக்கு அந்த ரேட்டுக்கு அங்கே இங்கே வந்து பார்கிங் கிடையாது சார். ஒரே ரேட்டு தான். நான் என்ன லாஸ்ட் டைம் என்ன சொன்னேன்னா, டிஸ்கவுண்ட்டும் உண்டு. இப்போ கஸ்டமர் நீங்கள் வந்து எனக்கு சார் இது எனக்கு வாஷிங் மிஷின் வேணாவா, இதுக்கு டிஸ்கவுண்ட் தரேன் எடுத்துக்கோங்க, அதில் மாற்றம் கிடையாது. நான் கொடுக்குற காம்போ எதுக்குன்னா உங்களுக்கு பெனிஃபிட் அதிகமாக வரும். 100% கிடைக்கும் சார் பெனிஃபிட்டு. இது ஒன்றும் இல்லை, நான் சொன்ன 31. ஆமாம். இது வந்து 12,500. இந்த 31ல் 12,500 கழிச்சிருங்க. அப்போ இந்த ரேட்டு என்ன நீங்கள் கணக்கு நீங்கள் அப்படி போட்டால் தான் லாபம் அதிகம் கிடைக்குமான்னு கணக்கு போடுங்க. நீங்கள் என்ன பண்ணுவீங்க, இவர் இதில் ரேட்டு ஏற்றிட்டு அதெல்லாம் அப்படிலாம் கிடையாது. ஆன்லைன் ரேட்டு தான் நீ செக் பண்ணிட்டே வாங்கிக்கோ. மார்க்கெட்டில் என்ன ரேட்டோ அந்த ரேட்டை கம்பேர் பண்ணி தான் நான் கொடுக்குறேன். எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு 10,000 ரூபாய் டிஃப்ரெண்ட் வரும். லாபம் எடுத்துக்கோங்க. அதேமாதிரி ஒரே டைமில் 2 ஷார்ட் அடிச்சுங்க, அவ்வளோதான், வேலை முடிஞ்சு. வாஷிங் மிஷின் ஃப்ரிட்ஜு இல்லை வாஷிங் மிஷின் டிவி எடுத்துங்க, இந்த ஃப்ரிட்ஜ் டபுள் டோர் எடுத்துங்க, சிங்கிள் டோர் எடுத்துங்க. சிங்கிள் டோர் இல்லை வேண்டாம் எனக்கு டபுள் டோருக்கு டிவி கூட டிவி தரேன். ஏதாவது இல்லை டபுள் டோர் மட்டும் வேணுனாலும் டிஸ்கவுண்ட் இருக்கு, நேரில் வாங்க. 100% தரேன். அவ்வளோதான், டிஸ்கவுண்ட் உண்டு. ஆனால் காம்போ இப்போ போடுறது எல்லாம் காம்போ. ஓகே. இன்னொரு 500 லிட்டர் காட்டுறேன் பாருங்க, 500 லிட்டர்ஸ். அது நல்லா கிராண்டாக இருக்கும் சார். பீஸே நிறைய இருக்கு. ஆமாம், முடியறதுக்குள்ள வந்து எடுத்துக்கங்க, அவ்வளோதான் சொல்கிறது. எல்லாம் அடுக்கி வச்சாச்சு பீஸ் எல்லாம். இப்போ பார்த்துங்க 500 லிட்டரு செம்மையாக இருக்கு பாருங்க கலரு. இது ஒரு வித்தியாசமாக இருக்கும். 500 லிட்டரு. ஆமாம். ஓகே. நீங்கள் ஆன்லைனில் வந்து கிளியராக செக் பண்ணிங்க சார். ஆன்லைனில் செக் பண்ணிங்க. 56,000 ரூபாய் இது. இவங்க வந்து இங்கேயே மாடல் நம்பரை போட்டு செக் பண்ணிக்கிட்டோம், செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கிட்டோம். 500 லிட்டர்ஸ் 500 லிட்டர்ஸ். ஓகே. உள்ளே பார்த்தீங்களா வித்தியாசமாக இருக்கும். சூப்பராக இருக்குண்ணா. கிரே கலர் வரும். இது இப்போ தான் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க கம்பெனியில். ஓகே. பார்த்தீங்களா, இது 56,000 ரூபாய். இந்த 56,000 ரூபாய் எடுக்கிறவங்களுக்கு ஒரு ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் 18,000 ரூபாய் மதிப்புள்ள வாஷிங் மிஷின் ஃப்ரீ. சூப்பர். காட்டுங்க. 500 லிட்டர் ஃப்ரிட்ஜ் எடுத்தோம்னா இந்த வாஷிங் மிஷின் ஃப்ரீ சார். 7 kg. இதோட மாடலு ப்ரைஸிங்லாம் நல்லா பார்த்துங்க. இது எம்ஆர்பி நான் காண 18,400. ஆன்லைனில் எம்ஆர்பி 28 ரூபா. ஓகே. நான் கொடுக்குறது 18,400 இன்னைக்கு ஆன்லைன். அதே பீஸ் தான். மாடல் எல்லாம் பார்த்துக்குங்க. ஓகே. இதை அதுக்கு ஃப்ரீயாக தரப்போகிறேன் 500 லிட்டருக்கு. ஓகே. இல்லை எனக்கு வேறு ஏதாவது புதுசாக டிஃப்ரெண்ட்டாக என்ன வேணும் எதிர்பார்க்குறீங்களா? இங்கே வாங்க. ரோபோ பார்த்தீங்களா? ஃபோப்ஸு இங்கே பார்த்துங்க. 22,300 ரூபா. இதை ஃப்ரீயாக கொடுக்க போகிறோம். சூப்பர். ஒன்று வாஷிங் மிஷினு, அப்படி இல்லைன்னா இது வந்து 22,300. இது ஃப்ரீ தான். அது 56,000 ரூபாய் ஆன்லைன் ரேட்டு செக் பண்ணிங்க. அந்த 56,000 ரூபாய் கொடுக்குறவங்களுக்கு இது. இல்லை எனக்கு இது வேண்டாம், அது டிஸ்கவுண்ட் தனியாக கொடுப்பேன் சார், அது வேறு. ஆனால் 22 ரூபா பொருள் வந்து ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். 56,000 ரூபாய் கொடுக்குறவங்களுக்கு 22,000 பொருள் ஃப்ரீ. இல்லைன்னா வாஷிங் மிஷின் எடுத்துங்க. உங்களுக்கு எது இல்லையோ அதை எடுத்துங்க. சார் எனக்கு இது இருக்குது எங்கள் வீட்டில், இப்போ இது இருக்காது யார் வீட்லையும் உங்களுக்கு பார்த்து. ஆமாம் 100% இதை எடுத்துக்கலாம். நிறைய பேர் இப்போ யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமாம். இந்த மாடலு எனக்கு 22 ரூபா ஒர்க்கு இப்போ வந்திருக்கு. இந்த மாடலு சப்போஸ் இது காலி ஆகிடுச்சுன்னா 18,000 ரூபா 17,000 மாடலோடு கொடுப்பேன். வேறு மாடலும் வரும், ஆனால் ரேட் கம்மியாக வரும். இப்போ இது 22 ரூபா சார். இதே ரோபோட் 17 ரூபா 18 ரூபா இருக்குது. அந்த ரோபோ கூட கொடுப்பேன். எனக்கு இப்போதைக்கு இது இருக்குது. ஓகே. சப்போஸ் இது காலி ஆயிடுச்சா அது கொடுப்பேன். நிறைய இருக்கு. அது ரோபோ அங்கே பாருங்க. ஆமாம், நிறைய கொடுப்பேன். ஓகே. ஆனால் அவங்க வந்து இதை பார்த்துட்டு சார் நான் இதை பார்த்து இதே தான் வேணும் எங்கிட்ட இப்போ இருக்கு. நம்ம தான் ஆரம்பிச்சு சொல்லிட்டோமே, இருக்கும்போது எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டோமே. ஆனால் ரோபோட் கொடுப்பேன் சார். இந்த மாடலில் வேறு மாடல் வரும் எங்கிட்ட இருக்கு. ஓகே. அந்த இதுக்கு எனக்கு ரோபோட் தான் வேணுன்றவங்க கொடுப்பேன். இல்லை எங்களுக்கு ரோபோட் வேண்டான்றவங்க வாஷிங் மிஷின் எடுத்துங்க. வேணுன்றவங்க அதை எடுத்துங்க. ரைட்டு. இல்லை எனக்கு அது வேண்டாம், எனக்கு அதை விட கொஞ்சம் எதுனா ஒரு
ஃப்ரிட்ஜ் தரீங்களா? ஃப்ரிட்ஜ் தரேன். ஃப்ரிட்ஜா? சிங்கிள் டோரே தரேன். ஓ ஃப்ரிட்ஜ் வாங்கினா ஃப்ரிட்ஜ் ஃப்ரீ. ஆன்லைனில் 20 ரூபா எடுத்துங்க. ஓகே ஓகே 20 ரூபா ஃப்ரிட்ஜ் நீங்கள் செக் பண்ணிக்கிங்க. அதாவது 56,000 ரூபாண்ணா. 56,000 ரூபாய்க்கு ஒன்று வாஷிங் மிஷின் எடுத்துக்கலாம், இல்லாட்டி ரோபோ எடுத்துக்கலாம், இல்லை ஃப்ரிட்ஜ் வேணாலும் ஃப்ரிட்ஜ் எடுத்துக்கலாம். 230 தரேன். நான் சின்னது தரல, 230 20,000 ரூபாய் மதிப்பு உள்ள தரேன். இங்கே பார்த்தீங்கன்னா 3 ட்ரே வரும். எல்லாத்துலேயும் 2 வரும், இதில் 3 வரும். 230 வித் ஆனியன் ஸ்டாண்டு. ஓகே 3 ஸ்டார். நீங்கள் டவுட்டாக இருந்தால் இங்கே வந்து மாடல் நம்பரை போட்டு செக் பண்ணிக்கோங்க. ஓகே நான் சொல்கிற ப்ரைஸில் வித்தியாசம் தான் நீங்கள் எடுக்க வேண்டாம். 22,000 ரூபாய் இன்றைக்கி அது நான் உங்களுக்கு அதை ஃப்ரீயாக கொடுக்க போகிறேன். ஓகே 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 56,000 ரூபாய் வாங்குறவங்களுக்கு எது வேணாலும் ஃப்ரீ. இது வேணாலும் தருவேன், ரோபோட் வேணாலும் தருவேன், வாஷிங் மிஷின் வேணாலும் தருவேன். எனக்கு சார் எங்களுக்கு இந்த வாஷிங் மிஷின் வேணா, வேர்ல்பூல் வேணுமா? வேர்ல்பூல் எடுத்துங்க. 7.5 கிலோ உங்களோட சாய்ஸ். ஓகே ஓகே நான் என்னன்னா ஏதாவது ஒன்று தரேன். ஆனால் எல்லாமே புதுசு தான். புதுசு தான். ரேட்டு எல்லாமே 18 19 தான். நான் கொடுக்குறதே நீங்கள் நினச்சிக்க வேண்டாம். கஸ்டமர் என்னடா இவர் 10,000 ரூபாய் பொருள் கொடுக்குறாருலாம் கிடைக்காது. நேரில் வாங்க, இந்த மாடல் என்ன ரேட்டுன்னு பாருங்கள், ஓகேன்னா எடுத்துக்கோங்க. அதே மாதிரி அந்த வாஷிங் மிஷின் போடுங்க, ப்ரைஸிங்கு நீங்களே போட்டு பார்த்துங்க. ரைட்டு. நான் 18,000 ரூபாய் மதிப்பு உள்ளது ஃப்ரீயாக கொடுக்குறனால என் டவுட் செக் பண்ணிக்கங்க. கரெக்ட் கரெக்ட். அந்த ரோபோட்டும் உங்கள்கிட்ட காமிச்சிட்டேன். 22,000 ரூபாய் வருது. மெயினாக இது வாங்குவாங்க, நிறைய பேர் வாங்குவாங்க. புரியுதுங்களா? 100% உங்களுக்கு பெரிய ஹால் இருக்காங்களா அவங்களுக்குலாம் இது நல்ல யூஸ் ஆகும். கரெக்ட் கரெக்ட். அப்போ அந்த ஃப்ரிட்ஜ் எடுக்கிறவங்களுக்கு நல்ல ஆஃபர். சூப்பர். எங்கிட்ட டபுள் டோர் எடுக்கிறவங்க எல்லாருக்கும் காம்போ கொடுக்க போகிறேன் சார். இந்த வாட்டி டபுள் டோர் காம்போ தான் இந்த வாட்டி. ஓகே. அப்படியே டபுள் டோர் போட்டு தாக்கியிருக்கிறேன். இருக்குது கிட்டத்தட்ட 150 பீஸ் வந்திருக்கு சார். சூப்பர். அப்போ எத்தனை நாள் எடுக்கலாம்? ஆமாம், டபுள் டோர் நிறைய வச்சுருக்கேன். டபுள் டோருக்கு நிறைய காம்போ கொடுக்க போகிறேன். அதே பார்த்தீங்கன்னா 16,500 ஸ்டார்டிங் சொல்லி பார்த்தீங்களா? சிங்கிள் டோர் விலையில் டபுள் டோர். ஆமாம், இன்னைக்கு சிங்கிள் டோர் 16,500. அந்த விலையில் டபுள் டோர் எத்தனை இருக்கு பாருங்க. இருக்கு, இன்னும் கூட வரும் சார். ஓகே ஓகே ஓகே. இது இடம் பத்தலன்னு வச்சுருக்கேன். ரைட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அங்கே டபுள் டோர். ஆமாம், இது எல்லாமே டபுள் டோர் தான். இங்கே டபுள் டோர் காமிக்கிறேன். இந்த லைன் ஃபுல்லாக சிங்கிள் டோர் காமிச்சிட்டேன். இந்த லைன் ஃபுல்லாக வாஷிங் மிஷின் காமிச்சிட்டேன். ஆனால் இது தவிர குடோனும் இருக்குது. அதான் நான் இப்போதைக்கு இடத்த நம்ம இங்கே அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கோம். கரெக்ட் கரெக்ட். இதெல்லாம் வச்சு பண்ண மாட்டேன் சார், இன்னும் இருக்குது. இது காலியாகாலும் எடுத்துகிட்டே வருவேன். ஓகே ஓகே. நீங்கள் மாடல்ஸ் நிறைய இருக்குது, பார்த்துக்கணும். இந்த கலர் வேணுமா, இந்த கலர் சூஸ் பண்ணி கலர் அதான் வந்து பாருங்க. கலர் பிடிக்குதா கலரு, மாடல் பிடிக்குதா மாடல், எது வேணும் பார்த்துங்க. 5 ஸ்டார் சிங்கிள் டோர். ரைட்டு. 24,000 ரூபாய் நீங்கள் வந்து செக் பண்ணிக்கலாம். நான் வெறும் 16,000 ரூபா கொடுக்க போகிறேன். பார்த்துக்குங்க. 5 ஸ்டார். ரைட். 260. இது வந்து ஆட்டோமேட்டிக் டீப்ராஸ். எவ்வளோ வித்தியாசம்னு பாருங்கள். கரெக்ட். கிட்டத்தட்ட 8,000 9,000 வித்தியாசம். ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பீஸுங்க எல்லாம். அந்தமாரி கொடுக்க போகிறேன். வாங்க பாருங்கள் ப்ரைஸிங்க. நான் எதுக்கு உங்களை வர சொல்கிறேன்னா, நாங்கள் ப்ரைஸ் தப்பாக சொன்னாலும் நீங்கள் வந்து செக் பண்ணி. நிறைய பேர் என்ன தெரியுமா, இதிலலாம் ஒரு இடத்துல போடுறாங்க, ரேட்டை ஏற்றிட்டு போகிறாங்க. அப்படிலாம் நம்மகிட்ட இல்லை. ஆன்லைன் ப்ரைஸ் கம்பேர் பண்ணி தான் விற்கிறோம். டவுட்டுக்கு வாங்க, செக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. ஒரு சில வராது முடியாதவங்க ஃபோன் பண்ணிட்டு நேரில் வாங்க, அதாவது அமுச்சு விடுன்னு சொன்னால் அமுச்சு விட்ருவோம். முடியாதவங்களுக்கு, முடிஞ்சவங்க 100% நேரில் வந்துடுங்க. அவ்வளோதான். ஏன்னு கேட்டால் அதான் அவங்களுக்கும் கிளியர், எனக்கும் கிளியர். கரெக்ட் கரெக்ட். அப்புறம் தெரியாமல் வாங்கிட்டோமோ அதெல்லாம் வேண்டாம். அதேமாதிரி வாஷிங் மிஷின்லாம் அடுக்கி வச்சுருக்கேன். நிறைய இருக்குது. நிறைய குவிச்சு வச்சுருக்கேன். ஓகே. வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. மார்க்கெட்டை விட கம்மியாக தரேன். காம்போ ஆஃபர் நிறைய தரேன். ரைட். வாட்டி காம்போ தான் சார். ஏன்னா லாஸ்ட் டைம் காம்போ எடுத்தீங்க, தரமான தீபாவளி. அதேமாதிரி நான் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி இந்த ஆனியன் ஸ்டாண்டு ஃப்ரிட்ஜ் எடுக்கிறவங்க 20 ரூபா சொல்லணும் பார்த்தீங்களா? ஆமாங்க. 20 ரூபாய்க்கு ஒரு டிவி ஒன்று கொடுத்துருவேன். 32 இன்ச். சூப்பர். இது தனியாக எடுக்கிறவங்களுக்கு டிவி இந்த எண்டு வரைக்கும் சார். நீங்கள் வித்தவுட் ஸ்டாண்ட் எடுத்தாலும் சரி, வித் ஸ்டாண்ட் எடுத்தாலும் சரி, எல்லாத்துக்கும் இந்த எண்டு வரைக்கும் நான் அப்படியே கொடுத்துட்றேன். ரைட்டு. எனக்கு இதான் வேணும் சார், இதை எடுத்துங்க, நான் உங்களுக்கு தடுக்கலாம் மாட்டேன். இந்த ஃப்ரிட்ஜ் வேணுமா, 20 ரூபா கொடுக்குறீங்க, ஒரு டிவி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. ரைட்டு. ஆன்லைனில் செக் பண்ணுங்கள், 18,500 ரூபா ஃப்ரெஷ் பீஸ். டிவி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். டிவி 32 ஒன்று கையில் கொடுத்துருவேன். ஓகே ஓகே. 20 ரூபாய்க்கு ரெண்டுமே நல்லா தந்துக்குவேன். இந்த ஃப்ரிட்ஜாக வந்தாலும் சரி, இந்த ஃப்ரிட்ஜாக ஸ்டாக் எது இருக்கோ அதை எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. நான் இந்த ஃப்ரிட்ஜ் எடுங்க, சின்னது எடுங்கலாம் சொல்ல. ஓகே. உங்களுக்கு எப்போ வேணுமோ வாங்க சார், எனக்கு இந்த ஸ்டாண்டு மாடல் தான் வேணும், எடுத்துகிட்டு போங்க.
20 கொடுக்குறீங்களா டிவி கையில் கொடுத்து எடுத்துன்னு போயிடுங்க. ரைட் வேலை முடிஞ்சு போச்சு. நான் அதுக்கப்புறம் இது காலியான அப்புறம் இதுதான் இருக்குன்னா சார் அதான் இருக்குது எங்கிட்ட என்ன இருக்கோ அதான். ஆனால் 32 இன்ச்சு டிவி 1 இயர் புது பீஸு வாரண்டியோடு கொடுப்பேன். ஓகே அதுக்கும் வாரண்டி உண்டு சார். டிவி கொடுக்குறானே அதெல்லாம் அதுக்கும் வாரண்டியோடு வருது. ஓகே நீங்கள் டிவி 32 இன்ச்சு ஸ்மார்ட் ஆண்ட்ராய்டு 10,000 ரூபாய் சார். உங்களுக்கு தெரியாத விஷயம் கிடையாது. 10,000 ரூபாய் கம்மி கிடையாது. 10,000 டிவி இது எடுக்கணும்னு அப்படியே ஃப்ரீயாக கொடுத்துறேன். 20 ரூபா கொடுத்து எடுக்கிறீங்களா ஃப்ரீ. ஏன்னா இதுவே 18 ரூபா சார். நான் 2,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வைக்கிறீங்க ஒரு டிவி வாங்கி போடுறேன். ஓகே இப்போ நான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுத்தேன்னா இது 13 ரூபா கொடுப்பேன் சார். நான் கொடுத்தா இப்போ வரீங்க வித்து வாரண்டியோட 13,000 ரூபா கொடுக்குறேன். அதே நீங்கள் 20 ரூபா கொடுத்தா டிவியோட எடுத்து போகிறீங்களா? ஆமாம், அதை பார்க்கணும்ல. அதை யோசிப்பாங்க. 20 ரூபா கொடுக்கும்போது ஒரு டிவி வந்துடுது, எடுத்துன்னு போங்க. டிவியும் அது யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்டு. ஒரு கல்யாணத்துக்கு கொடுக்குறீங்களா டிவியோட சேர்த்து கொடுங்க. வேலை முடிஞ்சு. இப்போ யாருக்கா கொடுக்குறீங்களா ஒரு டிவி ஒரு இது 20 ரூபாயில் முடிஞ்சிடுதுல. ஆஃபர் அதுக்கு தான் கொடுக்குறேன். அதுவும் தீபாவளிலாம் வருது சார். நல்லா யூஸ் பண்ணிக்கங்க கஸ்டமர். ரைட். வாஷிங் மிஷினும் டிஸ்கவுண்ட் உண்டு. பாருங்க இதெல்லாம் போட்டுக்கிறேன் வாஷிங் மிஷின். எல்லாம் எந்த வாஷிங் மிஷின் தான் ஃபுல்லாக இது 18,000 ரூபாய் வாஷிங் மிஷினா பார்த்துங்க. ஹைட்ராலிக் டோரு. ஓகே. இப்போ லேட்டஸ்ட் மாடல். ஆன்லைனில் 19 ரூபா விற்கிறாங்க. நான் 14 ரூபா கொடுக்க போகிறேன். 3 வருஷம் வாரண்டி. அதான் என்ன இருக்கோ அது அப்படியே வாரண்டி. இது லேட்டஸ்ட் கம்பெனி வாரண்டி. 3 இயர்ஸ் வாரண்டி தரான். எல்லாம் 1+9 தருவான். இவன் 3 வருஷம் கொடுக்குறான். ஓகே. காட்ரேஜ் இப்போ லேட்டஸ்ட் மாடலு. ஹைட்ராலிக் டோரு. கம்பெனி டெமோ நாங்களே அனுப்பிச்சிடுவோம். எல்லாம் நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் சார். டெமோக்கெல்லாம் நீங்கள் வெயிட் பண்ணுவோன்னா நாங்களே அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். கம்பெனியில் ஃபோன் பண்ணி நாங்கள் ஆள் அனுப்பிச்சு நாங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ஓகே. வாரண்டி பிரச்சனை எதுவும் வராது. இதுவும் எங்ககிட்ட இருக்குங்க. நாங்கள் எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம். ரைட். உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி எல்லாம் கொடுத்துருக்கீங்க. வீடியோ ஒரு எல்லாம் பழகுனதானா? இது வரைக்கும் எந்த கஸ்டமர் உங்களுக்கு கம்ப்ளைண்ட் எதுவும் பண்ணல. ஆமாம். அப்படி எதனா இருந்தால் கூட போட சொல்லுங்கள். அதில் கமெண்ட்ஸ் போடுங்க பார்த்துக்கலாம். கூட சொல்லுங்கள். அதாவது நான் ஏதாவது தப்பாக சொல்லியிருந்தா கூட போடுங்க. இதில் ஒன்றும் தப்பு இல்லையே சார். கரெக்ட். உண்மை பேசுறேன்னா பொய் பேசுறேன்னா நானா வந்து பார்த்துட்டு போடுங்க. பார்க்காமே போட்டுறாதீங்க. கரெக்ட். வந்து பார்த்துட்டு உண்மைன்னா போடுங்க. ஓகே. இவர் கொடுக்குறாருங்க அந்த ஆஃபர் உண்டு போடுங்க. நல்லதானே சார். இப்போ நான் பொய் சொன்னாலும் அது போடுங்க, உண்மை சொன்னாலும் போடுங்க. அவ்வளோதான். கொடுக்காருன்னு போடுங்க, இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க. நீங்கள் வாங்கி பாருங்க. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க, நீங்கள் அதில் போட்டு விடுங்க. போட்டால் நமக்கு நல்லதானே சார். பரவாயில்ல இவர் பண்ணுறாரு. இப்போ ஓப்பனாக சொல்லிடுறேன்டா. எல்லாமே சொல்லுவாங்க. உண்மைன்னா போடுங்க. கரெக்ட். பொய்னா போடாதீங்க. நான் உண்மை சொல்கிறேன். நேரில் வந்து பாருங்கள். ஒரு வாட்டி செக் பண்ணுங்கள். உங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக அதில் போட்டு விடுங்க. எனக்கு இன்னும் நல்லது இன்க்ரீஸ் ஆகும். அதேமாரி உங்கள் ரிலேஷனுக்கெலாம் இந்த ஆஃபரை கொடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து ஸ்டீல் காம்போ. இது ஸ்டீல் சார், நார்மல் கிடையாது. ஸ்டீல் குக்கரு. அது காம்போ. ஆமாம். இது வந்து வெறும் 2,000 ரூபாய்க்கு தரப்போகிறேன். 3 வரும். ஓகே. ஒரு குக்கர் வராது. 3 லிட்ரு, 2 லிட்ரு, 5 லிட்ரு ஒரே இது ஷார்ட்டில் காம்போ. இது நிறைய பேர் கேட்டிருந்தாங்க லாஸ்ட் டைம். இப்போ இருக்கு, வந்து எடுத்துகிட்டு போயிடுங்க. என்ன ரேட் வருது? 2,000 ரூபாய். வெறும் 2,000 ரூபாய். 3 குக்கர் சேர்ந்து 2,000 ரூபாய் தான். ஃப்ரெஷ்ஷு தான் இது. ரைட்டு. எல்லாமே சீல்டு பீஸ் தான். 1,500 ரூபாய்க்கு கொடுக்க போகிறேன் காம்போ. 1,500 ரூபாய்க்கு இதேமாதிரி 3 குக்கர் கொடுக்க போகிறேன். சூப்பர். இருக்கு பாருங்க. பிஜிஎன் இருக்குது, பஜாஜ் இருக்குது. ஆமாம். 1,500 ரூபா காம்போ கொடுக்க போகிறேன் சார். ஒன்றும் இல்லை, காம்போ. 1,500 ரூபா வந்து எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க. அதில் காம்போ தான் இந்த வாட்டி. காம்போ எடுத்துகிட்டு போங்க. அதெல்லாம் பேக்கவே வேணாம் உங்களுக்கு. ஏன்னா காம்போன்றது உங்களுக்கு மார்க்கெட்டில் 4,000 ரூபா விற்கிறாங்க. 2,000 ரூபா கொடுத்துட்டு போங்க. பாதி எடுத்துகிட்டு போங்க. நிறைய பேர் குக்கர் வேணால் குக்கர் வந்து எடுத்துகிட்டு போயிட்டு பேச்சே இல்லை. ஏன்னா இதெல்லாம் வந்து பார்க்க வேண்டாம். 2,000 ரூபா சொல்லிட்டேன்னா ஜிபேயில் போட்டு எடுத்துகிட்டு வாங்கிட்டு போயிட்டு அவ்வளோதான். இது வந்து பார்க்கணும் இல்லை சார். குக்கர் என்ன உங்களுக்கு புதுசு தரப்போகிறேன். பேக் பண்ணி இந்த கொரியரில் போட்டு அனுப்பிச்சிடுறேன். வேலை முடிஞ்சு. இப்போ தான் இந்த போர்ட்டெல்லாம் வராங்க சார். அவங்கள்ட்ட வண்டியில் கொடுத்து அனுப்பிச்சு எதுவுமே கொடுத்துருவாங்க. ஓகே. இந்த குக்கருக்கு சும்மா இது காட்டுறேன். குக்கருக்கோசம் நீங்கள் வராதிங்க சார். இந்த ஸ்டாக் இருக்கா, ஃபோன் பண்ணி சார் இருக்கா, ஜிபே பண்ணுங்கள், நான் அனுப்பிச்சி விட்ருவேன். வேலை முடிஞ்சு. இதுக்கு வர வேண்டாம். இந்த ஃப்ரிட்ஜு வாஷிங் மிஷினுக்கு நேரில் வந்து ஒரு வாட்டி பாருங்கள். உங்களுக்கு ஓகேனா எடுத்துக்குங்க. ரைட். நான் டிவியும் தரப்போகிறேன். ஆஃபரு டபுள் டோருக்கு நிறைய ஆஃபர் கொடுத்துருக்கேன் சார். இந்த வாட்டி வந்து டபுள் டோர் யூஸ் பண்ணிக்க சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற ஆஃபர் டபுள் டோருக்கு தான் மெயின். டபுள் டோர் இல்லாதுங்க. ஏன்னா 16,500 நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஆமாம். இப்போ தான் நான் போட்டிருக்கேன். நானே இது வரைக்கும் கொடுத்ததில்லை. உங்கள் வீடியோவில் எவ்வளோ போட்டிருக்கேன். 16,000 கொடுத்தது கிடையாது.
ஸ்டார்டிங்கே 18,500 17,500 தான் கொடுத்துருந்தேன். ஓகே. இந்த வாட்டி 16,500லேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதே மாதிரி காம்போவும் கொடுக்க போகிறேன். டிவி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இல்லாதவங்க காம்போ பண்ணி எடுத்துகிட்டு போயிடுங்க. டபுள் டோரு இல்லை ஒரு ஃப்ரிட்ஜு, இல்லை வேண்டாவா ஒரு வாஷிங் மிஷினு, இல்லை அதுவும் வேணாவா ஒரு டிவி, அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுக்குறேன். எது வேணுமோ 2 எடுத்துகிட்டு போய் யூஸ் பண்ணிக்கங்க. 2 பொருளை எடுத்துகிட்டு போயிடுங்க. அவ்வளோதான். ஒன்றுக்கு வராதிங்க, 2 பொருளை எடுத்துகிட்டு போங்க. ரைட். டிஸ்கவுண்ட்டும் உண்டு சார், நல்லா தெளிவாக சொல்லுங்க. டிஸ்கவுண்ட்டும் உண்டு. தனியாக வாங்குறவங்களுக்கு டிஸ்கவுண்ட்டும் உண்டு, அது போக காம்போ உண்டு. காம்போ தான் இந்த வாட்டி நிறைய கொடுக்குறேன். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற மாதிரி கொடுக்குறேன். காம்போ வாங்கினா நமக்கு ப்ராஃபிட் 100% சார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், 55 டிவிக்கு ஒரு ஃப்ரிட்ஜே ஃப்ரீயாக தரேன் சொல்லிட்டேன் உங்களுக்கு. நான் சொன்னேன், ஃபஸ்ட்லேயே தான் சொன்னேன். ஆமாம், 15,000 ஃப்ரிட்ஜு ஒன்று ஃப்ரீயாக தரேன் சொல்லியிருக்கேன். இல்லை சார் எனக்கு இது வேண்டாம், எனக்கு ஸ்டாண்டு மாடல் கொடுங்க, எடுத்துக்கங்க. ஓகே. நான் என்ன சொல்கிறதுமா, எனக்கு அந்த ஃப்ரிட்ஜு வேணாம், இந்த ஃப்ரிட்ஜு எடுத்துக்கங்க, அந்த டிவிக்கு இதை எடுத்துங்க. நான் வந்து உங்களை இதெல்லாம் சொல்லேன், உங்களுக்கு எதாவது வித்தியாசமாக கொடுக்குறேன். ஆனால் ஸ்டாக் இருக்கும் போதே வந்து எடுத்துக்கோங்க. ஓகே. நல்லா தெளிவாக எல்லா கஸ்டமரும் சொல்லிடுறேன். ஸ்டாக் இருக்க வரைக்கும் தான் இந்த ஆஃபர். ஸ்டாக் முடிஞ்ச பிறகு நீங்கள் சொன்னீங்களே சார் நான் இந்த இப்போ தான் வீடியோ பார்த்தேன்னு சொல்ல வேண்டாம். உங்கள் ரிலேஷன் யாருக்காக இருந்தால் ஷேர் பண்ணி விடுங்க. அதேமாதிரி உங்களோட சேனல் நல்லா இருந்தால் நல்லா இது பண்ண சொல்லுங்கள். நீங்கள் தான் சொல்லணும். நான் தான் சொல்கிறேன். நான் தான் ஆரம்பத்தில் சொன்னேன், மிஸ் பண்ணிடாதீங்க, வாய்ப்பே நலவு ஊட்டுறாதீங்கன்னு சொல்கிறேன். ஏன்னு கேட்டால் நான் கொடுக்குறது நல்ல லாஸ்ட் டைம் கொடுத்த ஆஃபர் நிறைய யூஸ் பண்ணிக்கிறாங்க கஸ்டமர். நான் டிவி சிங்கிள் டோர் கொடுத்தேன் பாருங்கள், நிறைய பேர் எடுத்தாங்க சார். ஓகே. டிவி சிங்கிள் டோர் அதேமாதிரி டபுள் டோரும் எடுத்தாங்க. என்ன ஒன்று போன வாட்டி டபுள் டோர் கம்மியாக இருந்தது, இந்த வாட்டி நிறைய டபுள் டோர் நிறைய கொடுத்துருக்கேன். ஓகே. டபுள் டோருக்கு நல்ல ஆஃபர் சார். வாங்க பாருங்கள், பிடிச்சிருந்ததுன்னா உடனே முடிச்சுக்குங்க. இல்லையா நான் சொன்னாவே ஒரு 1000 ரூபா போட்டு புக் பண்ணிக்கோங்க. என்னன்னா வாட்ஸ்அப்பில் எல்லா மாடலையும் கேட்காதீங்க தயவு செய்து, அது ஒன்று மட்டும் சொல்லிடுறேன். கஸ்டமர் இவ்வளோ காமிச்சு கூட என்ன பண்ணுறாங்க தெரியுமா, எல்லா மாடலையும் எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்புன்றேங்க. என்னால் முடியாது, நான் எவ்வளோ சொல்லிட்டேன். நிறைய பேர் ஃபோன் எடுக்காத காரணம் எனக்கு தெரியல சார், இப்போ தான் தெரியுது. இப்போ நீங்கள் போகிறீங்கல்ல, நிறைய பேர் ஃபோனே எடுக்க மாட்டாங்க. அதாவது நீங்கள் வீடியோ எடுக்கிற ஆளுங்க கஷ்டம். நான் ஃபோன் எடுக்க மாட்டேன். ஆமாம், கஸ்டமர் இப்படி கேட்டால் உங்களை நிறைய பேர் கேட்பாங்க, ஏன் சார் அவர் ஃபோனே எடுக்க மாட்டார். காரணம் என்னென்னா இதான், கஸ்டமருக்கு ஃபோன் எடுத்து லொக்கேஷன் கேட்குறாங்க சொல்கிறோம், ரூட்டு கேட்குறாங்க சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க தெரியுமா, சிங்கிள் டோர் எல்லாமே அனுப்புங்கன்றாங்க. அது என்னால் முடியாது. மாடல் அனுப்பலாம், நெக்ஸ்ட்டு ஒரு மாடல் அனுப்பிச்சா அவங்களுக்கு பிடிக்கல, திருப்பி ரெஸ்பான்சிபிள் பண்ண மாட்டாங்க. அது சரி, நான் என்ன பண்ணுறேன் தெரியுமா சார், இதோட ஆன்லைன் ரேட்டாக அனுப்புகிறேன், என்னோட ரேட்டாக அனுப்புகிறேன். கஸ்டமருக்கு அதானே தேவை. ஆமாம், தெளிவாக நான் என்ன சொல்கிறேன்னா, ஆன்லைன் ப்ரைஸ் அனுப்புகிறேன், என்னோட ப்ரைஸ் அனுப்புகிறேன். நீங்கள் பார்க்குறீங்க, அப்போ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வந்து எடுத்துக்க போகிறீங்க, இல்லைன்னா டெலிவரி கொடுத்துருங்க சார்னு சொல்கிறீங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க தெரியுமா, கேட்டுட்டு நான் அனுப்பிச்ச பிறகு அதுக்கு ரெஸ்பான்சிபிள் கிடையாது. ஐயோ, அப்போ நான் எதுக்கு அனுப்பணும்? கரெக்டு. சப்போஸ் ஃபோன் பண்ணி கேட்டால் என்ன சொல்கிறாங்க, சார் நேரில் ஒரு வாட்டி வந்து பார்த்துக்கிறேன். அப்போ எதுக்கு டைம் வேஸ்ட் பண்ணணும்? நான் என்ன சொன்னால், நேரில் வந்து பார்க்குறீங்கன்னா சந்தோஷம், நேரில் வாங்க. 10 மாடல் இருக்குது, பிடிச்சது எடுத்துக்கோங்க. இது வெளியூர் கஸ்டமருக்கு மட்டும்தான் இந்த வீடியோ அனுப்பணும். அவங்களே இப்படி பண்ணாங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? கரெக்ட். இதே நான் உங்களை இது பண்ணல, கஸ்டமர் என்னதுன்னா ஒரு ஃபோன் பண்ணுறீங்க சார், நீங்கள் அனுப்பவே மாட்டீங்க, ரெஸ்பான்ஸ்லே பண்ண மாட்டீங்கன்னு கோவப்படுறீங்க. நான் என்ன பிரயோஜனம்? நான் ஒரு டபுள் டோர் ஆன்லைன் ப்ரைஸு என் ப்ரைஸ் 2 அனுப்புகிறேன். அப்போ உங்களுக்கு ரெண்டுமே ப்ரைஸிங் டிஃப்ரெண்ட் தெரியுது. நீங்களே செக் பண்ணிங்க. நான் அனுப்புறது டவுட்டாக இருந்தால் நீங்கள் அந்த மாடலை போட்டு செக் பண்ணுங்கள். 100% 8,000 ரூபா வித்தியாசம் இருக்குல்ல. கஸ்டமரு ஓகே சார் வந்து எடுத்துக்கிறேன் சார் சொல்கிறீங்க, இல்லையா அனுப்புங்க சார்னு சொல்கிறீங்க. ஆனால் என்ன பண்ணுறாங்க தெரியுமா, நான் நேரில் வந்து ஒரு வாட்டி பார்க்குறேன்றாங்க. அப்போ யோசிச்சு பாருங்கள், நம்ம உக்காந்துக்கின்னு எல்லாத்தையும் செக் பண்ணி போட்டு எல்லாம் பண்ணுறதுக்கு நேர்லேயே வந்துடுங்க. கரெக்டு. அதுக்கு எதுக்கு ஃபோன் பண்ணி யாருக்குமே உங்களுக்கும் கஷ்டம் எனக்கும் கஷ்டம் சார். அதை மட்டும் கொஞ்சம் சொல்லிடுறேன் கஸ்டமர்ஸுக்கு, தயவு செய்து வாங்குகிற கஸ்டமரு நேர்லேயே வாங்க. அதேமாரி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஃபஸ்ட்டு மட்டும் பார்க்குறீங்க, அப்படி பார்க்காதீங்க. ஃபுல் வீடியோ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறது அவங்களுக்கு புரியும். நீங்கள் ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஒன்று சொல்கிறீங்களா, அதை பிடிச்சிக்கிறாங்க. நேரில் வந்தாருன்னா தெரியும். நான் ஃபுல் வீடியோ போட்டிருக்கேன்ல, எல்லாம் பாருங்கள். இல்லை இந்த மாடல் வேணுமா எனக்கு வீடியோலாம் அனுப்பிச்சிருங்க. இப்போ நான் காமிச்சிருக்க மாடல்லாம் உங்களுக்கு நல்லா தெளிவாக இருக்கும். அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அனுப்பிச்சிட்டு எனக்கு இது வேணும் சார்னா நான் அனுப்பிச்சி விட்றேன். ரைட். சென்னையில் லோக்கலில் இருக்கிற கஸ்டமருக்கு ஒரு பிரச்சனை இல்லை சார், வெளியே நான் டெலிவரி கொடுத்துருவேன்.
வெளியூர் கஸ்டமருக்கு மட்டும்தான் அவங்க ஜிபே பண்ணிங்கன்னா நான் பேக் பண்ணி அனுப்பிச்சி விட்ருவேன். ஆனால் லாஸ்ட் டைமு உங்கள் வீடியோவை பார்த்துட்டு சேலம், கேரளா ஒரு 4-5 டிஸ்ட்ரிக்ட் போயிருக்கு சார். எல்லாம் பேக் எடுத்திருக்காங்க. சூப்பர் சூப்பர். ஆனால் வாங்குறவங்க ஒரு சிலர் கேஷ் போட்டுறாங்க சார். சில கஸ்டமர் தான் அவங்க அதாவது அவங்க டைம் வேஸ்ட் பண்ணுறாங்க, நம்மளே வேஸ்ட் பண்ணுறாங்க. அது வேண்டாம். வேணுமா கன்ஃபார்மா பாருங்கள், எனக்கு இந்த மாடல் அனுப்புகிறேன், இந்த ரேட் அனுப்ப சொல்லிங்கன்னா அனுப்புகிறேன், ப்ரைஸோடு அனுப்புகிறேன். நீங்கள் பார்த்துட்டு ஓகே பண்ணிட்டீங்கன்னா பரவாயில்ல. நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதை பார்த்துட்டு சரி ஓகே அப்புறம் சொல்கிறேன்றீங்க. அது எல்லாருக்கும் வேஸ்ட்டு. எனக்கு கஸ்டமர் வர டைமில் நான் அதை டிஸ்டர்ப் பண்ணேன். ஏன்னா நிறைய ஃபயர் பண்ணதுனால சொல்கிறேன். கரெக்ட். வேண்டாம், தெளிவாக வந்துருங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனை பண்ணாத, ப்ரைஸ் பார்த்துட்டு கையோடு எடுத்துகிட்டு போயிடுங்க. ரைட். ஆனால் 100% 100% இந்த வாட்டி நல்ல ஆஃபர் சார். யூஸ் பண்ணி சொல்லணும். ரைட். உங்கள் கஸ்டமர் ஓகே ஓகே மறக்காமல் யூஸ் பண்ணுங்க. பார்த்து முடிச்சுட்டு அந்த ஏதோ இது பண்ண சொல்லுங்கள், அதெல்லாம் பண்ண சொல்லுங்கள், பண்ணி போட்டு விட சொல்லுங்கள். நான் இந்த இது நம்மளுக்கு வீடியோ இன்னும் கொஞ்சம் நல்லா இன்க்ரீஸ் ஆகட்டும். ஷேர் பண்ணால் வேலை முடியும். ஷேர் பண்ணால் நல்லா ஜனங்களுக்கு ஆஃபர் சார். இந்த வாட்டி நிறைய நல்ல ஆஃபரை கொஞ்சம் அழுத்தி சொல்லிவிடுங்க கஸ்டமர். ரைட் ரைட். ஓகேங்களா?